சென்னையில் நாம் தமிழர் கட்சியினர் தடையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். சரி, கைது பண்ணுங்க. கொஞ்சம் இருக்கு சார். வழி விட்டாதான் போக முடியும். முருகா 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 கையப்படி கையப்படி முருகா கையப்படியா கைய கைய முருகா கைய விடு கைய கயிறு கயிறு பா கயிறு கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் வழங்க கேட்கலாம். தாய்மானவன் முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தாய்மானவன் தற்பொழுது சீமானும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கூட வேறு யார் யாரெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? அங்க இருக்கக்கூடிய கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? தாய்மானவன், அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக காவல்துறையை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் தொடர்ச்சியாக பல்வேறு எதிர்க்கட்சிகள் பல்வேறு விதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் தலைமையில இன்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்துல ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக காவல்துறையிடம் அனுமதி என்பது கோரப்பட்ட நிலையில் காவல்துறை தரப்பில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடைபெற இருக்கக்கூடிய காரணத்தால் பாதுகாப்பு அளிக்க முடியாத சூழல் என்று இருப்பதாகவும் தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக அனுமதி அளிக்க முடியாது என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்து விட்டனர். இதன் காரணமாக இந்த போராட்டத்திற்கு அனுமதி இல்லாத ஒரு நிலையில தடையை மீறி நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். குறிப்பா இன்று காலை முதலே ஏராளமான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் பல்வேறு குழுக்களாக வள்ளுவர் கோட்டத்தில் இருக்கக்கூடிய போராட்டம் நடைபெறக்கூடிய பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். ஆனால் காவல்துறை தடை உத்தரவு போடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இங்கு 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்ட நிலையில் வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்ட காட்சிகளையே பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஒரு 15 நிமிடங்களுக்கு முன்னதாக இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய இந்த வள்ளுவர் கோட்டம் பகுதிக்கு வருகை தந்தார். வந்த ஒருங்கிணைப்பாளர் சீமானை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என தெரிவித்து அவரை தற்போது தடுப்பு காவல்ல அழைத்து சென்றிருக்கின்றனர். இந்த பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான ஒரு சூழல் என்பது நிலவி வருகிறது. குறிப்பா 11 பேருந்துகள், 2 துணை ஆணையர்கள், 9 உதவி ஆணையர்கள் என மொத்தம் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களை ஒவ்வொருவராக கைது செய்யப்படக்கூடிய காட்சிகளையே பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஆண்கள், பெண்கள் என பல நிர்வாகிகள் தொண்டர்கள் வருகை தந்த நிலையில அவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் ஒவ்வொருவராக பிடித்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கே நேரடியாகவே பார்க்க முடிந்தது. அந்த வகையில் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சற்று முன்னர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாய்மானவன் கைது செய்யப்பட்ட அவர் தற்பொழுது எங்கு அழைத்து செல்லப்பட இருக்கிறார்? தாய்மானவன்
தற்போது நுங்கம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்துல தடுப்பு காவல் என்ற அடிப்படையில அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்த போராட்ட களத்திற்கு காலை முதலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்டோர் இந்த பகுதிக்கு கூடிய வண்ணம் இருந்தனர். அவர்கள்தான் தற்போது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. பேருந்துகள், காவல்துறை வாகனங்கள் என ஒவ்வொரு வாகனத்திலும் வரக்கூடிய போராட்டக்காரர்கள் ஒவ்வொருவராக கைது செய்யப்பட்டு அழைத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிந்தது. அந்த வகையில் காலை சரியாக 11 மணி அளவில் சீமான் வருகை தந்திருந்தார். சீமானை காவலர்கள் உடனடியாக அவர்கள் இங்கே போராட்டத்திற்கு அனுமதி இல்லை, நீங்கள் கைதாகும்படி தெரிவித்து தடுப்பு காவலில் தற்போது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். சரி, கைது பண்ணுங்க. பத்திரிக்கையாளர் சந்திச்ச பிறகு நீங்க கொஞ்சம் இரு சார். வழி விட்டாதான் போக முடியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.